வணக்கம். உலகவளம் நேசன் டிவி செய்திகள். அரசின் சமுர்த்தி அபிவிருத்தி திணைக்களத்தினால் வலுவூட்டல் வேலை திட்டம். செய்தியாசிரியர் விதுசா. செய்திகள் வாசிப்பவர் ஏஎல் அன்சார். இனி விரிவான செய்திகள். அரசின் சமுர்த்தி அபிவிருத்தி திணைக்களத்தினால் 2026ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்படவிருக்கின்ற சமூக வலுவூட்டல் வேலை திட்டத்தின் கீழ் கல்முனை பிரதேச செயலக பிரிவுக்குள் செயற்படுத்தப்படவிருக்கின்ற வேலை திட்டங்கள் தொடர்பாக கிராம மட்ட பிரஜாசக்தி அமைப்பின் தலைவர்கள் மற்றும் சமூக வலுவூட்டல் உத்தியோகத்தர்களுடன் கலந்துரையாடல் ஒன்றை நேற்றைய தினம் கல்முனை பிரதேச செயலக மண்டபத்தில் சமுர்த்தி தலைமைப்பீட முகாமையாளர் ஏசி அன்வர் தலைமையில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் பிரதம அதிதியாக திகாமடுல்ல மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் இலங்கை அரசியல் பேரவை உறுப்பினரும் கரையோர பிரதேசங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவருமாகிய கௌரவ ஆதம்பாபா எம்பி அவர்கள் கலந்து கொண்டார். மேலும் இதில் கணக்காளர் KMS அமீர் அலி, உதவி திட்டமிடல் பணிப்பாளர் ALA மஜீத், சமுர்த்தி வங்கி சங்க முகாமைத்துவ பணிப்பாளர் SM அம்சார், திட்ட முகாமையாளர் SL அசீஸ், வங்கி முகாமையாளர்களான S ஃபரீரா, MAM ஃபைசால், பாராளுமன்ற உறுப்பினர் இணைப்புச் செயலாளர் MS மாரிஃப் உட்பட சமுர்த்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர்களும் கலந்து கொண்டனர். சமுர்த்தி தொழில் முயற்சியாண்மை வேலை திட்டம், இளைஞர் யுவதிகளுக்கான தொழில் வழிகாட்டல் மற்றும் தொழில் பயிற்சி வேலை திட்டம், மொழி விருத்தி வேலை திட்டம், உளவள துணை வழிகாட்டல் வேலை திட்டம் சமுர்த்தி வங்கிகளில் நடைமுறைப்படுத்தப்படும். கடன் திட்டங்கள் தொடர்பான வேலை திட்டம் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டது. இந்த நிகழ்வில் இறுதியில் 2025 ஆண்டுக்கான சரண் விமன வீடமைப்பு வேலை திட்டத்தின் கீழ் ரூபாய் 10 லட்சம் பெறுமதியில் அமைக்கப்படும் 3 வீடமைப்புகளுக்கான 2ஆம் கட்ட காசோலைகள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரினால் பயனாளிகளுக்கு வழங்கி வைக்கப்பட்டது. உலகவளம் நேசம் டிவி செய்திகளுக்காக நான் ஏஎல் அன்சார்.